அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 10. அல்லாஹ்வின் பெயர்களை கற்பதின் மூலமாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இதை உறுதிப்படுத்தும் வலுவான சான்றுகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சீர்திருத்த முறையில் தீமைகளை விலக்கி நல்ல பண்புகளை வளர்க்கும் போதனைகள் பெரும்பாலும் மதீனா வாழ்க்கையில் தான் வலுவாக இருந்துச்சு. அதற்காக வேண்டி அவங்க நீண்ட விளக்கங்களோ வாதங்களோ இல்லாமல் அல்லாஹ்வின் கட்டளையாக சொல்லப்பட்டாலுமே மக்கள் உடனே அதை நடைமுறைப்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு மதுபானம் தடை செய்யப்பட்ட வரலாறு. இறுதியாக அந்த மதுவை குடிக்காதீங்க, மது இது ஷைத்தானின் கெட்ட செயலாக இருக்குது, இது இதை விட்டு விலகிக்குங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் அதை கைவிட்டுட்டாங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட கட்டுப்பாடு சாத்தியமா அப்படின்னா அதை யோசிக்க வேண்டிய நிலையாக தான் இருக்குது. இப்போ அல்லாஹ் விலக சொன்ன தீமையிலிருந்து நாம் உடனடியாக விலகுறோமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இறைவனை அஞ்சு முஸ்லீமாக நம்ம இருந்தாலும் முஸ்லீமாக வாழ விரும்பக்கூடிய மக்களுக்கே ஒரு சொல் அது போதுமானதாக கிடையாது. அப்படி பார்த்தா பெரும்பாலும் எதை சொன்னாலுமே ஒரு விஷயத்தை குறித்து ஒரு தீமையை குறித்து ரொம்ப அதை விலக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், உலகில் ரீதியாக ஏற்படக்கூடிய விளைவுகள், இவை அனைத்துமே விரிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் இருந்து வெகு சிலர் தான் இப்போ அப்படி விலக்கி சொன்னாலுமே ரொம்ப கம்மியான பேர் தான் இதில் இருந்து விலகி இருப்பாங்க. அப்படி விலகி இருந்தாலுமே அதை கொஞ்ச நாள் அதை அந்த தீமையிலேருந்து விலகி இருப்பாங்க, மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவங்க உடனே அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழ்ந்த 13 நபித்துவத்துக்கு பிறகு 13 ஆண்டு காலமாகவே அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பண்புகளையே வசனங்களில் இறக்குறான். அல்லாஹ்வுடைய பண்புகள் தான் போதிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய மகத்துவம், இவை தான் மறுபடியும் அவங்களுக்கு போதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகள் இந்த 13 ஆண்டு காலத்தில் அஸ்மால் ஹுஸ்னா தான் பல்வேறு வகையில் அதை விளக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரே கான்செப்டாக இருந்தாலுமே அதை மறுபடியுமே அல்லாஹ் பல வகையில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்போ நம்ம அப்படியே அந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை நம்ம மனசுக்குள்ளே பொங்கி வழிகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா உண்டாக்கிட்டு இப்போ அப்படிப்பட்ட இறைவன் உங்களுக்கு சொல்கிறான், இந்த தீமையை செய்யாதீங்க அப்படின்னு உடனே அப்போ ஒத்துக்கிறாங்க. அப்போ இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அதுக்கு ஆமாம் அல்லாஹ் சொல்கிறான், உடனே நம்ம அதை கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பத்ரு போரில் அந்த பத்ரு போரில் நின்னாங்க. இப்போ அந்த போருன்னா அது சாதாரண போர் கிடையாது. பத்ரு போர் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, இவங்க சைடு ரொம்ப ஆட்கள் பலமும் கம்மியாக இருக்குது. எதிரி படையினர் 1000 பேர் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் 313 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ ஆட்கள் பலமும் கம்மியாக இருக்குது, வாகன வசதியும் கம்மியாக இருக்குது. இப்படி எல்லா வகையிலையுமே படை வீரர்களும் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இப்போ எல்லா வகையிலையுமே இவங்களுக்கு பலவீனமாக தான் இருக்குது. இவங்க பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸாக தான் இருக்குது. அப்போ இதை வேறு வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த போருக்கு போகிறதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, தற்கொலைக்கு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ
இதை வந்து நம்ம இறை நம்பிக்கை இல்லாமல், இறை தூதர் மீதான நம்பிக்கை இல்லாமல், இது நாம் வெளியிலேருந்து நம்ம அந்த காலகட்டத்தை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, முடிவை பற்றி சொல்லக்கூடாது, அந்த போருக்கு போகிறத வச்சு நம்ம அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க சைடு எல்லாமே மைனஸாக இருக்குது, அப்போ இந்த போருக்கு போனால் ஜெயிக்க முடியாது, இது வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கு உள்ளது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு இவங்க பக்கத்து வந்து எல்லாமே வந்து ஆட்கள் பலமாக இருந்தாலும் சரி, வாகன வசதியும் சரி, எல்லாமே கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்போ ஆனால் வந்து அவங்க களத்தில் வந்து நின்னாங்க, அவங்க உயிரையே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவங்களும் நம்மை போல மனிதர்கள் தான், ஆசாபாசங்கள் உடையவர்கள் தான். அவங்க எப்படி நின்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த 13 ஆண்டு காலமாகவே அல்லாஹுடைய பண்புகள் தான் அவங்களுக்கு வந்து போதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அல்லாஹுடைய மகத்துவம், அல்லாஹுடைய ஆற்றல் அனைத்துமே நம்ம மனசில் அப்படியே உள்ளே இறங்கி ஆளை பதிஞ்சு அப்படியே அதை பொங்கி வழிஞ்சு அப்படின்னா, அப்போ நம்ம இது அல்லாஹ்வுடைய சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளை அறிவதன் மூலமாகவும் நம்ம இரையச்சமுடையவர்களாக ஆகலாம். அடுத்ததாக அல்லாஹை வணங்குவதன் மூலமாகவும் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அத்தியாயம் 2:21 யா ஐயுன்னா சோபது ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் லல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அவன் எத்தகையவனென்றால் உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் படைத்தான். அவனை வணங்குவதால் நீங்கள் இரையச்சமுடையவர்களாகலாம். அப்போ அல்லாஹை வணங்குவதன் மூலமாக இரையச்சமுடையவர்கள் ஆகலாம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது நோன்பு. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இரையச்சமுடையவர்கள் ஆகலாம். அப்போ அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாகவும் நாம் வந்து இரையச்சமுடையவர்கள் ஆகலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹுடைய இறைவனுடைய அச்சத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களை சிந்திக்கிறதன் மூலமாகவும் இரையச்சமுடையவர்கள் ஆகலாம். அத்தியாயம் 39:16 லஹும் மின் ஃபௌகிஹிம் லுலலும் மினன்னார். அவர்களின் மேற்புறத்திலிருந்து நெருப்பிலால் ஆன தட்டுகளும் வமின் தகுத்தியும் லுலலுன். அவர்களுக்கு கீழ்ப்புறத்திலிருந்து நெருப்பிலால் ஆன தட்டுகளும். தாலிக்க யுஹவ்விஃபுல்லாஹு பிஹி இபாதஹு. அது ஏனெனில் அல்லாஹ் அதன் மூலம் தன் அடியார்களை அச்சுறுத்துகிறான். யா இபாதி ஃபத்தகூன், என்னுடைய அடியார்களே என்னையே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹுடைய அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்தோம் அப்படின்னா நம்ம இரையச்சமுடையவர்களாகலாம். என்ன அப்படின்னா, நம்ம மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை இருக்குது, மரணத்துக்கு பின்னாடி கபருடைய வாழ்க்கை இருக்குது. நம்ம தவறு செஞ்சோம் அப்படின்னா கபருல அல்லாஹ் தஆலா நம்மளை தண்டிப்பான். அதற்கு பிறகு மறுமை வாழ்க்கை இருக்குது, மறுமையில் அல்லாஹ் தஆலா நரகத்தில் போட்டுருவான் அப்படின்ட்டு கபருடைய வேதனை, மறுமை, இப்படி அனைத்து விஷயங்களையும் நம்ம அல்லாஹுடைய அச்சத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சிந்திக்கிறதன் மூலமாகவும் நம்ம இரையச்சமுடையவர்களாக ஆகலாம். அடுத்ததாக வந்து பெருமை. இந்த பெருமை இருந்துச்சு அப்படின்னா குர்ஆனிடம் இருந்து நேர்வழி பெற முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இந்த பெருமை அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது சாதாரண விஷயமாக இருக்கும். ஆனால் வந்து இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். இந்த பெருமை யாருக்கு இருக்குதோ அவனுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் இருந்து எந்த ஒரு நேர்வழியும் பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். உதாரணமாக அத்தியாயம் 7:146 ஃபஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தில்லதீன யத்தகப்பரூன ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கி. நியாயமின்றி பூமியில் பெருமை அடிப்பவர்களை நம்முடைய வசனத்தை விட்டும் திருப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்.
குல்லு ஆயத்தன் லா யோமினு பிஹா. அத்தாட்சிகள் அனைத்தையும் அவங்க பார்த்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஈமான் கொள்ள மாட்டாங்க. வையரவ் சபீலர் ருஸ்தி லா எத்தஹிதூஹு சபீலா. நேர்வழி அவங்க பார்த்தாலும் அதனை நேரான வழியாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. வையரவ் சபீலல் ஐயி எத்தஹிதூஹு சபீலா. ஆனால் அவங்க தவறான வழி அவங்க பார்த்தாங்கன்னா அதை தங்களுடைய வழியாக அவங்க எடுத்துக்கிடுவாங்க. தாலிக்க பி அன்னகும் கதபு பி ஆயாத்தினா. நிச்சயமாக அவங்க நம்மளுடைய வசங்களை பொய்யாக்கி கானு ஆஃபிலீன் அவற்றை விட்டும் அலட்சியமானவர்களாக இருந்தார்கள். அப்படிங்கிற காரணத்தினால அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை விட்டும் திருப்பிடுறான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பூமியில் பெருமை அடிக்கிறாங்க. பெருமை அடித்தோம் அப்படின்னா அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை விட்டு என்ன செஞ்சிடறான்னா திருப்பிடுறான். அவங்களுக்கு அத்தாட்சிகள் ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. அவங்க கண்ணால் பார்க்குற அளவுக்கு தெளிவாக இருக்குது. தெளிவாக இருந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஈமான் கொள்ள மாட்டாங்க. அவங்க நேர்வழியை கண்ணால் தெளிவாக பார்த்தாலுமே அந்த நேர்வழியை அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த வசனங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, பொய்யாக்கி அவங்க அலட்சியமாக இருக்கிறாங்க. அது அவங்க பெருமை அடிப்பதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழியை காட்ட மாட்டான். அவங்களுக்கு அவங்க தவறான வழியை தான் எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்ம பெருமை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அடுத்து அத்தியாயம் 27 வசனம் 13 ஃபம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்துனா முப்சிரத்தன் காலு ஹாதா சிஹ்ரும் முபீன். அவங்கள்ட்ட அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அல்லாஹுடைய வசனங்கள் வந்தால் முபிசிரத்தின் தெளிவாக வந்தாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது சூனியந்தான், இது தெளிவான சூனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு கூட்டத்தார்கிட்ட ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது பல அத்தாட்சிகளையும் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது தெளிவான ஒரு சூனியந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வஜஹது பிஹா வஸ்தை கனத்துஹா அன்புசஹும் லுல்மவ் வ உலுவன் ஃபன்லுர் கைஃபகான ஆக்கிபத்துல் முஃப்சிதீன். அவற்றை அவர்களுடைய மனங்கள் உண்மையென உறுதி கொண்டிருந்தாலும் அநியாயத்தினாலும் ஆணவத்தினாலும் அவற்றை ஏற்க அவர்கள் மறுத்தனர். குழப்பவாதிகளின் முடிவு எவ்வாறு ஆகிவிட்டது என்று நபியை நீர் நோக்குவீராக. அவங்க ஆணவத்தின் காரணமாகவும் பெருமை அடிக்கிறதுனாலையும் நான் சொல்கிறதான் சரி, இவங்க சொல்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறது என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆணவத்தினாலையும் பெருமையினாலும் அகந்தையினாலும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அந்த உண்மை தெளிவாக நான் படித்து அவங்களுக்கு தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சுமே அதை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனங்கள் அது உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது, உண்மை இது உறுதியான விஷயந்தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சாலுமே என்ன செய்கிறாங்கன்னா அதை மறுக்கிறாங்க. அப்படின்னா அந்த மறுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பெருமை அகந்தை அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ இந்த குழப்பவாதிகளின் முடிவு என்ன ஆயிடுதுன்னா அந்த முடிவு அழிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ பெருமை அடிப்பவர்களுக்கு நேர்வழி கிடைக்காது. இது அல்லாஹுடைய நியதியெல்லாம் ஒன்றா இருக்குது. அடுத்த அத்தியாயம் 31:7 வைதா துத்துலா அலைஹி ஆயாத்துனா வல்லா முஸ்தகபிரன் லம் யஸ்மஹா கஅன்ன ஃபி உதுனைஹி வக்ரன் முபஸ்ஸிரஹு பி அதாபின் அலீம்.
அல்லாஹ் வந்து அத்தைகள் மீது நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவற்றை அவன் செவியேற்காதவனை போன்று அவனுடைய இரு காதுகளிலும் செவிட்டுத்தனம் உள்ளதை போன்று பெருமை கொண்டவனாக திரும்பிச் செல்கிறான். எனவே நோவினை தரும் வேதனையை கொண்டு அவனுக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக. அப்போ அல்லாஹுடைய வசனங்கள் அவங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டாலும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க செவியேற்க மாட்டாங்க. அப்போ 2 காதுகள்லையும் அடைப்பு வந்தது போல் அவங்க செவியேற்காதன் காரணம் என்ன அப்படின்னா பெருமை. அவன் வந்து பெருமை கொண்டவனாக திரும்பி போயிடுறான். அப்போ அவளுக்கு என்ன அப்படின்னா அவளுடைய முடிவு என்ன அப்படின்னா நோவினை தரும் வேதனை கொண்டு நீ நற்செய்தி கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். பெருமை மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அழிவு தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ முதல்ல வந்து உலகத்தில் முதல் பாவம் என்னன்னு சொல்லி கேட்டால் பெருமை. அது எப்படி பெருமை அப்படின்னா ஷைத்தானுடைய பெருமை. முதல்ல வந்து அல்லாஹ் வந்து முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சு அவங்களுக்கு சஜ்தா செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். மலக்குமார்களை நோக்கி கட்டளையிடும் போது மலக்குமார்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சஜ்தா செய்கிறாங்க. ஆனால் ஷைத்தான் மட்டும் சஜ்தா செய்ய மறுக்கிறான். அவன் ஏன் மறுக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஆணவம் அவனுடைய பெருமை அவனை மறுக்க செய்யுது. அதனால அவன் என்ன செஞ்சிடான் அப்படின்னா அவன் காஃபிர்களை சார்ந்தவன் ஆயிட்டான். அப்போ அத்தியாயம் 7 12வது வசனத்தில் காலமா மனக அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக்க காலா அனா ஹைருன் மின்ஹு ஹலக்தனி மினம் நார் வ ஹலக்னஹு மின் தீன். அப்போ இப்ளீஸை நோக்கி அல்லாஹ்தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சிரம்பணியாமல் உன்னை தடுத்தது எது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான். அதுக்கு என்ன சொல்கிறான் சைத்தான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டேன், அவர் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவர். அப்போ மண்ணால் படைக்கப்பட்டவருக்கு நான் எப்படி சஜ்தா செய்கிறது, நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், பெருமை கொள்கிறான். பெருமை கொள்ளும்போது இவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா அவங்க மண்ணால் படைக்கப்பட்டது, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். அப்போ அடுத்தவரை வந்து இழிவாக நினைக்கிறான். இழிவாக நினைக்கிற விஷயமும் இந்த அழிவை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போ ஷைத்தான் அப்படின்போது சைத்தான் எந்த அளவுக்கு வந்து அல்லாஹ்வுக்கு தண்டனைக்குரிய ஆளாகிட்டான். அப்போ அல்லாஹ் நரகத்திற்குள்ள ஆளானா அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய பெருமை, அடுத்தவர்களை இழிவாக நினைக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதிகம் சிந்தித்து நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தைங்களையும் நம்ம கவனமாக யோசித்து நம்ம செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம தான் பெருசு, அவங்க யார் சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து மனசில் என்ன வரக்கூடாது, அடுத்தவர்களை எடுத்து இழிவாக நினைக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால் நான் வந்து 10th படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. அவன் படிக்கலை, அவன் சும்மா 4வது தான் படிச்சிருக்கான், நான் 10th படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அது வந்து அடுத்தவர்கள் வந்து இழிவாக நினைக்கிறது. அப்போ பெருமையாக நான் 10வது படிச்சிருக்கேன் அவன் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமை கொண்டு அடுத்தவர்களை நம்ம வந்து இழிவாக கருதுறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம அடுத்தவர்களை வந்து இழிவாக நினைக்கவும் கூடாது. பெருமையாக அடித்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அழிவை தான் கொடுத்துருக்கான். குர்ஆன்ல இருந்து நம்ம நேர்வழி பெற முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக. பெருமை கொண்டவர்களுக்கு அழிவு தான், அல்லாஹ் தஆலா பெருமை கொண்டவர்களுக்கு அழிவு தான் கிடைக்கும், நேர்வழி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனில் பல வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாமோட காலத்தில் வாழ்ந்த காரூன் அப்படிங்கிறவனுக்கு அதிகமான செல்வங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். அதிகமான செல்வம் அப்படின்னா எப்படிப்பட்ட செல்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவனுடைய அரண்மனையில் உள்ள
அவ்வளவு கஜானாவையும் அவனுடைய கஜானாக்கள் அனைத்தையுமே அரண்மனையில் வைத்து பூட்டி அந்த பூட்டின சாவியை வந்து சுமக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்து இருப்பாங்களாம். அந்த சாவியை அவங்களால சுமக்க முடியாதான். அந்த அளவுக்கு வந்து அவனுடைய செல்வம் வந்து அல்லாஹ்தாலா கொடுத்துருக்கான். அப்போ எந்த அளவுக்கு அவன் செல்வம் கொடுத்துருக்கான் அல்லாஹ்தாலா அவங்களுக்கு வந்து காரூனுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான். ஆனால் வந்து காரூன் என்ன செய்கிறான் அப்படின்னா பெருமை கொள்கிறான். இது வந்து என்னுடைய அறிவுனால தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆணவத்தால் பெருமையினால் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அத்தியாயம் 78 வசனத்தில், கால இன்னமா ஊத்தியத்தகு அலா இல்மி இந்தி அவலம் யலம் அன்னல்லாஹ கது அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவத்தவ் வ அக்ஸர ஜம்ஆ வலா யுஸ்அலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன். அப்போ அந்த என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதனை நான் கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னுடைய அறிவு மூலமாக தான் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இவனுக்கு முன்னிருந்த தலைமுறையிலிருந்து இவனை விட சக்தியால் மிக கடினமானவர்களையும் சேமிப்பால் அதிகமானவர்களையும் நிச்சயமாக அல்லாஹ் அழிச்சிருக்கான் என்பதை இவன் அறியலையா? குற்றவாளிகள் அவர்களுடைய பாவங்களை பற்றி நிகழ்ந்ததா இல்லையா என்று விசாரணை செய்யப்பட மாட்டார்கள். அப்போ காரூன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய அறிவால் தான் எனக்கு இந்த செல்வம் கிடச்சிச்சு, நான் வந்து இதை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய அறிவால் நான் யோசித்து நான் இவ்வளவு நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆணவம் கொண்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பல அறிவுரைகள் வருது. அவங்க வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து செல்வத்தை வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை வந்து நீ செலவு செய்யி, நீ தானம் செய்யி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான். அல்லாஹுடைய கட்டளையும் வருது, அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் கேட்க மாட்டேங்கிறான். என்னுடைய அறிவில் தான் வந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ இப்போ பொதுவாக அந்த உலகத்தில் வந்து நம்ம பல முதலாளிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த முதலாளிகள்லாம் அவங்க வந்து படிக்காதவர்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப படித்தவர்களாக அதிகமான அறிவுள்ளவர்களாக நாலேஜ் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் வந்து இவர்கள் அந்த முதலாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கையெழுத்தை போட்டு ஒரு டீலை முடிக்கக்கூடிய தெரியாது. அந்தளவுக்கு அவங்க வந்து படிப்பறிவு இருக்காது. ஆனால் வந்து அவங்க முதலாளியாக இருப்பாங்க, அவங்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போ இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா அல்லாஹுடைய அருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அல்லாஹுடைய அருள் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கல, அல்லாஹுடைய அருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். ஆனால் வந்து காரூன் வந்து அவன் பெருமை கொண்டு என்னுடைய அறிவுனால தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னதுனால அல்லாஹ் தஆலா அவனுக்கு அழிவை கொடுத்தான். அத்தியாயம் 41 வசனத்தில் அவனுக்கு என்ன செஞ்சான், அவனுடைய செல்வங்கள் அனைத்தையும் என்ன செஞ்சான், அவனையும் அழிச்சதோட இல்லாமல் அவனுடைய செல்வங்களையும் அல்லாஹ் தஆலா அழிச்சிட்றான். அவனுடைய முடிவு அழிவாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து ஆது கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 41 வசனத்தில் 41 அத்தியாயம் 15 வசனம், அம்மா ஆதுன் ஃபஸ்ட் அக்பரு ஃபில்லர்லி பிஹைரில் ஹக்கு. நியாயம் இல்லாமல் பூமியில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பெருமை கொள்கிறாங்க. பெருமை கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, காலமன் அஷத்து மின்னா குவத்தன், வலிமையால் எங்களை விட பலசாலி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறாங்க. அவலம் எரவ் அன்னல்லாஹ் அல்லதி ஹலக்கஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவத்தன். அவர்களை அந்த பலசாலிகளை படைத்த இறைவன் வலிமையால் மிக பலசாலி அப்படிங்கிறத அவன் அறியலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கேட்குறான். காணுபி ஆயாத்தினா எஜ்ஹதோன், நம்மளுடைய வசனங்களை என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மறுப்பவர்களாக ஆயிட்டாங்க. ஆது கூட்டத்தினருக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா அல்லாஹ் தஆலா உடல் பலத்தை அதிகமாக கொடுத்துருப்பான். அப்போ அவங்க என்ன ஒரு மலையையே குடைந்து வீடு கட்டக்கூடியவர்களாக வசிக்கும் இடமாக மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக அவங்க பலம் கொண்டவர்களாக உடலால் பலம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க.
இப்போ இப்போ வந்து ஒரு சாதாரண விஷயம், மலைகளை குடைந்து வீடுகள் கட்டுவது இதெல்லாம் இப்போ சாதாரண விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நவீன உபகரணங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த நவீன உபகரணங்கள்லாம் தொழில்நுட்பம்லாம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய கையாலேயே ஒரு மலையை குடைந்து தன்னுடைய வசிப்பிடங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹாலா அவர்களுக்கு ஒரு வலிமையை அல்லாஹ் கொடுத்துருப்பான். சுபஹானல்லாஹ், அந்த அளவுக்கு அல்லாஹாலா வலிமையை கொடுத்துருக்கான். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பெருமையினால் எங்களை விட பலசாலி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆணவம், அவங்களுடைய அகம்பாவம் என்ன செய்யுது அப்படின்னா அவங்க வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த பெருமையின் ரிசல்ட்டுக்கு என்ன கிடச்சிச்சு அவங்களுக்கு, அதை வந்து 41வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பர்சல்லா அலைஹிம் ரிஹன் சர்சரன் ஃபி ஐயாமின் நஹிசாத்தில் லி நுதியகஹும் அதாபில் ஹிஜ்யி ஃபில் ஹயாத்தி துன்யா வல அதாபுல் ஆஹிரா அஹ்ஜா வஹும் லா இன்சரூன். எனவே இவ்வுலக வாழ்விலேயே இழிவுடைய வேதனையை அவர்களுக்கு நாம் சுவைக்கச் செய்வதற்காக கெட்ட நாட்களில் கடுமையான இரைச்சலுடன் வீசும் காற்றை அவர்கள் மீது நாம் அனுப்பினோம். இன்னும் மறுமையின் வேதனை அவர்களுக்கு மிக இழிவானதாக, அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இவர்கள் பெருமை கொண்டதின் காரணமாக இந்த உலகத்திலேயும் அல்லாஹாலா தண்டனையை கொடுக்குறான். மறு உலகத்திலையும் மறுமையிலையும் அல்லாஹாலா இழிவு தரக்கூடிய வேதனையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இவங்களுக்கு வந்து உதவி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க பெருமை கொண்டு தன்னுடைய அகம்பாவத்தினால அவங்க பெருமை கொண்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ பெருமை அப்படின்னு ஒன்று இருந்தால் அல்லாஹ்வுடைய நம்ம வந்து குரான் வந்து நம்மளுக்கு நேர்வழி தராது. அடுத்து வந்து ஃப்ரௌன் என்ன செய்கிறான், என்னுடைய காலுக்கு கீழே தான் நைல் நதியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமை கொள்கிறான். அப்போ அந்த பெருமை என்ன செய்யுது, இப்போ அந்த பெருமையின் காரணமாக அல்லாஹாலா என்ன செய்கிறான்னா அந்த கடலை அந்த நைல் நதிலே அல்லாஹாலா என்ன செய்கிறான், ஃபிரௌனை என்ன அழிச்சிடுறான். அப்போ அவனும் அவனுடைய படையினரும் நியாயமின்றி பூமியில் பெருமை அடித்தனர். நிச்சயமாக அவர்கள் நம் பக்கம் மீள வைக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டனர். அத்தியாயம் 28 வசனம் 39 அல்லாஹாலா அவர்களுடைய அழிவை பற்றி அல்லாஹாலா சொல்கிறான். அடுத்ததாக அத்தியாயம் 2 வசனம் 206 வ இதா கீல லஹு தகில்லாக அகதத்துகுல் இஜ்ஜத்து பில் இஸ்மி வ ஹஸ்புஹு ஜஹன்னம வல பியசல் மிஹாத். அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பாவத்தின் அவங்களுடைய ஆணவம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லுது. இப்போ ஹஸ்புஹு ஜஹன்னம அவங்களுக்கு என்ன நரகமே போதுமானதாக இருக்குது. வல பீசல் மிஹாது அவர்கள் தங்கும் இடம் மிக கேடானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்கிறான். அப்போ இவங்களுடைய அழிவுக்கு காரணம் என்ன, இவங்க வந்து நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பெருமை. அவங்க பூமி அல்லாவுக்கு பயந்து நடந்துக்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க, பெருமை அவங்களோட பெருமையின் காரணமாக அவங்க பாவத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவங்கள நரகத்தில் போட்டுறான். அப்போ நம்ம வந்து பெருமை கொள்ளக்கூடாது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வரலாறுகளில் இருந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எதுக்கு நம்மளுக்கு ஒத்து போகுது, நம்ம வந்து இந்த மாதிரி பெருமையான விஷயங்களில் இருக்கிறோமா, நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய
பிள்ளைங்கள்ட்ட, நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இந்த மாதிரி பெருமையான விஷயங்கள் நம்மளுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும் அப்படின்னா ரீகால் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா நம்ம பெரிய ஆபத்தில் நம்ம சிக்கிடுவோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப கவனமாக நம்ம சிந்தித்து நடக்கக்கூடியவளாக இருக்கணும். நம்மளுக்கும் இந்த மாதிரி பெருமையான விஷயம் வருதா, மற்றவங்கள நம்ம இழிவாக கருதுகிறோமா? இப்போ நம்மள்கிட்ட ஒரு சின்ன பையன் சொல்கிறான், இந்த ஒரு விஷயத்த சொல்கிறான் அப்படின்னா என்ன இந்த சின்ன பையன் சொல்லி நம்ம கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக நினைக்கக்கூடாது. அப்போ அடுத்து நம்ம சின்ன பையன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம இழிவாக கருதுகிறோம். அப்போ இந்த 2 விஷயமும் நம்மளுக்கு வந்துடுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்து அதுலேருந்து நம்ம விளைவிக்கிற முயற்சி செய்யணும். இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒருத்தவங்க சாதாரண அவங்க இடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டபடி நம்ம திட்டிடுறோம், கோபத்தில் நம்ம திட்டிடுறோம். இதே ஒரு அதிகாரியோ ஒரு போலீஸோ ஒரு காவல்துறையினரோ இடிச்சிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போயிடுறோம். அப்போ ஆள் பார்த்து அந்த மாதிரி நம்ம செய்கிறோம். அப்போ அடுத்தவங்கள நம்மளை நம்ம இழிவாக கருதுறதுனால தான் நம்ம அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருது. நம்ம கோபத்தை அடக்க முடியாமல் நம்ம திட்டிடுறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அல்லாஹ் குர்ஆன் நம்ம பக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம அல்லாஹ் தாலா இந்த பெருமை இழிவு அப்படிங்கிற விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாத்து நம்ம இறையச்சம் உடையவர்களாக தக்குவா உடையவர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.